அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜே. தன்மான கவிஞன் ராஜாமணி. வாங்க கதைக்குள்ள போகலாம். ராஜாமணியின் கெட்ட நேரமோ அல்லது புது கவிதையின் கெட்ட நேரமோ தெரியவில்லை. ராஜாமணிக்கு புது கவிதை எழுதும் ஆசை வந்துவிட்டது. மரபு கவிதை எழுத முயற்சித்து பார்த்து முடியாததால் இனி புது கவிதையைத்தான் எழுதுவது என்ற திட்டவட்டமான முடிவுக்கு அவன் வந்திருந்தான். இலக்கண உபத்திரவம் இல்லை, மனதில் தோன்றுவதை எழுதி துண்டு துண்டாக வெட்டினால் போதும், அதுதான் புது கவிதை என்று எண்ணிய ராஜாமணிக்கு புது கவிதையின் மீது அலாதி பற்று உண்டாயிற்று. புது கவிதையின் மேல் ராஜாமணிக்கு வெறியே ஏற்படுவதற்கு சரித்திர பின்னணி ஒன்று இல்லாமலும் போகவில்லை. பாலக்காட்டிலிருந்து விடுமுறைக்காக வந்திருந்த பெரியப்பாவினால் வந்த வினைதான் அவ்வளவும். SSLC படித்துவிட்டு எந்த வேலையும் தேடிக்கொள்ள தெரியாத கழுதை என்று பெரியப்பா தன்னை வர்ணித்ததை கூட ராஜாமணி சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவ்வளவு தூரத்திலிருந்து வந்ததற்கு இதை கூட சொல்லாவிட்டால் எப்படி? தம்பி மகன் மீது தனக்கிருக்கும் அக்கறையை காட்டிக்கொள்ள அவருக்கு தெரிந்த வழி இதுதான். சொல்லிவிட்டு போகட்டும் என்றுதான் விட்டுவிட்டான். ஆனால் உருப்படியா ஒரு கடிதாசு எழுதக்கூட துப்பில்லை என்று அவர் கூறியதுதான் ராஜாமணியின் இலக்கிய வரி கிளம்புவதற்கு காரணமாகிவிட்டது. தம்மால் தமிழ் மொழிக்கு இவ்வளவு பெரிய சோதனை வரும் என்று தெரிந்திருந்தால் பெரியப்பா ராஜாமணியின் கோபத்தை அப்படி கிளறி இருக்க மாட்டார். தமிழில் ஒழுங்காக 4 வரி கூட எழுத தெரியாதா? தப்பு தப்பாக கடிதம் எழுதுகிறாயே, நீ எல்லாம் எந்த ஆபீஸில் வேலைக்கு சேர்ந்து என்ன குப்பை கொட்ட போகிறாயோ என்று ராஜாமணியின் மீது எரிந்து விழுந்தார். பெரியப்பா நல்ல திடகாத்திரமான ஆள். அவர் மீது கோபத்தை திருப்பி காட்டுவது புத்திசாலித்தனம் அல்ல என்பதை உணர்ந்திருந்ததான் ராஜாமணியின் கோபம் தமிழின் மீது திரும்பியது. எனக்கா தமிழ் எழுத தெரியாது என்று பொங்கி எழுந்தான் ராஜாமணி. எழுது ராஜாமணி, எழுது. நீ எழுத பிறந்தவன் என்று அவனுள் இருந்து ஏதோ ஒரு சக்தி அவனை உந்தி தள்ளியது. தான் ஒரு கவிஞன் என்று உணர்ந்த மாத்திரத்திலேயே இவ்வளவு முட்டாள்களுக்கு நடுவே நாம் வாழ வேண்டி இருக்கிறதே என்று ஒரு விதமான சலிப்பு ஏற்பட்டது ராஜாமணிக்கு. ராஜாமணி, நீ இவ்வளவு பெரிய தமிழ் கவிஞனா வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. தமிழக அரசு உன்னை ஆஸ்தான கவிஞரா நியமிச்சு மாசம் 20,000 ரூபாய் சம்பளம் தாராங்களாமே என்று பெரியப்பா கையை கட்டி கொண்டு தன்னிடம் கூறும் காட்சி ராஜாமணியின் கற்பனையில் தோன்றியது. கற்பனை உடனே துண்டிக்கப்பட்டது. கையை பவ்யமாக கட்டி கொண்டிருந்த பெரியப்பா திடீரென்று கண்களை உரட்டி குரலை உயர்த்தினான். தடிக்கழுத, ஏன் இப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி நிக்கிற? 4 கம்பெனியில ஏறி இறங்கி வேலை கேளு. நான் ஊருக்கு போறதுக்குள்ள ஒரு வேலை தேடிக்கலைன்னா நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். ஆமா, பொல்லாதவன் ஆயிடுவேன் என்று சொன்னதோடு நிறுத்தியிருக்கலாம். ராஜாமணியின் பின்மட்டையில் பட்டென்று ஒரு தட்டு தட்டி தேவைப்பட்டால் அடிக்கவும் தயங்க மாட்டேன் என்று சூசகமாக உணர்த்தவும் செய்தார். ராஜாமணிக்கு கோபம் தலைக்கேறியது. இனியும் அங்கே நிற்பது விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று உணர்ந்து விடுவிடென்று வெளியேறினார். எங்கடா போற? ஊர் சுற்றவா என்று கத்தினார் பெரியப்பா. நானும் சூரியனும் ஒன்றுதான். நான் ஊரை சுற்றுகிறேன், அவன் உலகை சுற்றுகிறான், அவ்வளவுதான் வித்தியாசம். பாவிகள் சாவி கொடுத்து ஆவிகள் சாவதில்லை. நான் வருகிறேன் என்று பதிலளித்தான் ராஜாமணி. பெரியப்பாவுக்கு பகீர் என்றது. மண்டையில் பலமாக அடித்து விட்டோமோ என்று குழப்பத்தில் ஆழ்ந்தார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ராஜாமணியின் சிந்தனை, சொல், செயல் எல்லாமே புது கவிதை ரகத்திலேயே அமைந்தன. ராஜாமணியின் தந்தை நிஜமாகவே பயந்து போனான். வேலை கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, பையன் பழையபடி புத்தி சுவாதீனத்தோடு நடமாடினாலே போதும் என்று கவலைப்பட்டான். ராஜாமணி, என்னடா இது? தத்து பித்துன்னு பேசிக்கிட்டு வானவில்லை காணவில்லை கண்டுபிடித்து வளைப்பேன், கண்டபடி உடைப்பேன். சரியா பேசாம இதென்னடா உளறல்? என்னது? ஏன் கவிதை உனக்கு உளறலாக தெரிகிறதா? அப்பா வேண்டாம், தயவு செய்து.
ஆகாயத்தில் ஆணி அடிக்காதீர், வெங்காயத்தை வேக வைக்காதீர், விந்திய மலையில் வெந்தயம் பயிரிடாது. இதான் கவிதையா? அதுக்கெல்லாம் தனி அறிவு வேணும்டா ராஜாமணி. சொன்னா கேளு. கொஞ்சம் கஷ்டப்பட்டா குமாஸ்தா வேலை கிடைக்காம போகாது. இந்த மாதிரி எல்லாம் கவிதை எழுதி தமிழ் தெரிச்சவங்க வயிற்றெரிச்சலை கொட்டிக்காத, அவங்க மனசை புண்படுத்தாத. நீ தமிழுக்காக உயிரை கொடுக்க வேண்டாம், அதன் உயிரோடு விளையாடுறத நிறுத்தினாலே போதும், இதமாக சொன்னார் ராஜாமணியின் தந்தை. ராஜாமணியாவது கேட்பதாவது, ஏன் நான் கவிதை எழுதினால் என்ன? காற்றுக்கும் வேர்ப்பதுண்டு, கங்கைக்கும் தாகம் உண்டு, சோற்றுக்கும் பசியெடுக்கும், நெருப்புக்கும் குளிர் எடுக்கும் என்று பதிலுக்கு நெத்தியடி அடித்தான். ராஜாமணியின் தாய் ஓவென்று அழ ஆரம்பித்து விட்டான். ஏங்க, ராஜாமணிய உடனே டாக்டர் கிட்ட கூட்டிக்கிட்டு போங்க, எந்த பாவி கண்ணு பட்டுதோ இப்படி ஆயிட்டானே என்று புலம்ப ராஜாமணி தான் சமாதானப்படுத்தினான். தாயே, கால்வாயில் கால் வைத்தவன் உண்டு, வாய்க்காலில் வாய் வைத்தவன் உண்டா? இந்த மகா சமுத்திரத்தில் சந்து பொந்துகள் ஏது? இதற்கு ஏன் கலங்குகிறீர்கள் என்று ராஜாமணி தன் தாயாருக்கு ஆறுதல் கூறி அவள் சோகத்தை மேலும் அதிகப்படுத்தினான். தான் பிள்ளையார் பிடிக்க போய் குரங்காக முடிந்ததில் பயந்து போன பெரியப்பா பாலக்காட்டுக்கு திரும்பி விட்டான். ஆனால் ராஜாமணி சகஜ நிலைக்கு திரும்பவில்லை. பத்திரிகைகளுக்கு சரமாரியாக எழுதி தள்ளினான். அவன் கவிதைகள் புரியாவிட்டாலும் பக்கங்களை நிரப்ப விஷயம் கிடைக்காத பத்திரிகைகள் அவற்றை பிரசுரித்தன. இலக்கிய விமர்சகர்களோ அவனுடைய கவிதைக்கு புதிய புதிய அர்த்தங்களை கண்டுபிடித்து கட்டுரைகளை எழுதி தள்ளினார்கள். டாக்டர் பட்டம் வாங்க எண்ணிய தமிழ் MA மாணவர்கள் எம்ஃபில்லுக்கு அவன் கவிதைகளை ஆராய்ந்திருந்தார்கள். அவன் புகழ் மேலும் பரவியது. சந்தேக பேர்வழிகளுக்கு அவன் தந்த இருமாப்பான பதில்கள் அவனை தன்னம்பிக்கையும் தன்மானமும் மிக்க இலக்கியவாதி என்று பெயர் பெற செய்தன. மீண்டும் பாலக்காட்டு பெரியப்பா வந்தார். ஆனால் இம்முறை ராஜமணியை அவர் கோபித்துக் கொள்ளவில்லை. எனக்கு அப்பவே தெரியும், இவன் இலக்கிய ராஜாவாகவும் கவிதை மணியாகவும் விளங்குவான் என்று சொல்லி சொல்லி பெருமைப்பட்டான். அதற்கு காரணம் இல்லாமலும் போகவில்லை. ராஜாமணி பத்திரிகை பேட்டி ஒன்றில் தனது கவி ஆர்வத்தை தட்டி கொடுத்து தூண்டிவிட்டு அவர் தான் பெரியப்பா என்று கூறியிருந்தானே, அதுதான் விஷயம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் ஒரு கவிஞனாகுங்க.